புதிதாக வருபவர்களுக்கு வந்து அடுக்கடுக்கான சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம கோடை உழவு சொல்லிட்டோம். அடுத்தது வந்து விதை தேர்வை பற்றி சொல்லணும், விதை நேர்த்தி பற்றி சொல்லணும், எப்படி நட்டால் நல்லா மகசூல் வரும், லாபம் வருமா, இப்படி பல கேள்விகள் இருக்கும். விதை தேர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் சரியான விதை தேர்ந்தெடுத்துட்டால் மட்டுமே ஒரு 90% வெற்றி தான். அந்த விதைகளை வந்து தேர்வு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாகவே வந்து கலப்பு இல்லாத விதைகளை தேர்ந்தெடுக்கணும். அதே போல் முட்டை கரைசல் அந்த முட்டை கரைசல்னு சொல்லுவாங்க. அதாவது உப்பு தண்ணியை கரைச்சி அதில் வந்து முட்டையை மிதக்க விட்டு எந்த அளவுக்கு அதிகமான உப்பை போட்டு தண்ணியில் கரைச்சிட்ட பிறகு அந்த முட்டையை தூக்கி போட்டிங்கன்னா உள்ளே முழுகாது. அந்த அளவுக்கு இப்போ ஒரு 10 கிலோ நெல்லை நீங்கள் விதைக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 20 லிட்டர் தண்ணியை எடுத்துக்கணும். அந்த 20 லிட்டர் தண்ணியில் ஒரு 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு உப்பை கரைச்சிங்கனாக்கா அந்த உப்பு கடின நீராக மாறிடும். அந்த உப்பை கரைச்ச நீர் வந்து கடின நீராக மாறிடும். அதில் முட்டையை தூக்கி போட்டோம்னாக்கா அந்த முட்டை மேலேயே மிதக்கும். அந்த முட்டை மேலேயே மிதக்கிற அளவுக்கு கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த நம்ம விதை நெல்லை வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த விதை நெல்லை தூக்கி அதில் கொட்டணும். அந்த விதை நெல்லை அள்ளி கொட்டினீங்கன்னா அந்த நல்ல தரமான நெல்மணிகள்லாம் வந்து கீழே போயிடும். பதறு அரை நெல் எல்லாம் வந்து மேலே மிதக்கும். அந்த பதறு அந்த அரை நெல் இதெல்லாத்தையும் மேலே தூக்கி போட்டுட்டு நல்ல விதை நெல் கீழே போய் அடியில் தேங்கியிருக்கும். அந்த நெல்லை மட்டும் எடுத்து அவைகளை வந்து 1க்கு 3 முறை நல்ல நீரில் வந்து அலசணும். ஏன்னா உப்பு வந்து அந்த நெல் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த நெல்லை தரமான நெல்லை வந்து தேர்ந்தெடுத்து அந்த நெல்லை தான் வந்து நம்ம உடனே கையோட நல்ல நீரில் ஊற வச்சு ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கணும். இரவு முழுவதும் வந்து மூட்டம் போட்டு வைக்கணும். அது இருட்டறையில் நல்ல நிறைய வைக்கோல் சாக்குகள்லாம் கொண்டு மூடி வைக்கணும். இன்றைக்கி காலைல 6 மணிக்கு நெல்லை தண்ணியில் ஊற வைக்கிறோம் அப்படின்னா சாயந்தரம் 6லேருந்து 8 மணி ஒரு 15 மணி நேரம் அளவுக்கு ஊறினா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இரவு முழுவதும் இருட்டறையில் ஒரு நல்ல மூட்டம் போட்டு வச்சுருக்கணும். காலையில் ஒரு 8 மணிக்கு எடுத்து அதில் திருப்பியும் தண்ணி ஊற்றணும். திருப்பியும் தண்ணி ஊற்றி நல்லா குளிர தண்ணி ஊற்றிட்டு திருப்பி அதே போல் மூட்டம் போட்டு வச்சிடணும். மறுநாள் அன்று மாலையே வந்து அந்த நெல்லை எடுத்து பார்த்திங்கன்னா நெல்லோட முனையில் லேசாக பருவம் கண்டிருக்கும். வெள்ளை வெள்ளையாக லேசாக முளைப்பு தெரியும். அந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா நல்ல பருவம் கண்டிருக்குன்னு அர்த்தம். அது நீங்கள் பார்க்கக்கூடிய 100க்கு 90 நெல் அல்லது 80 நெல்லாவது அந்த மாதிரி நல்ல பருவம் கட்டியிருக்கணும். அப்படி பருவம் கட்டிருந்துருந்துனாக்கா நீங்கள் விதைக்கிறதுக்கு தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை, கொஞ்சம் நெல்லில் சுத்தமாகவே பருவமே வரல, முளைப்பே தெரியல அப்படின்னா திருப்பியும் தண்ணியை ஊற்றி இரவு முழுக்க மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பருவம் கண்டிருக்கும். அதாவது பாரம்பரிய நெல் ரகங்களை பொறுத்தளவு ஒரு சில ரகங்கள் வந்து முளைப்பின் போது கொஞ்சம் வீரியம், அதாவது முளைப்பு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கு. ஏன்னா அது தோள்கள் வந்து கடினமான தோள்களாக இருக்கிறதுனால, அதனுடைய உள் உரைகள் வந்து கடினமாக இருக்கிறதுனால ஊறல் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அப்படி ஊறல் அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா மறுநாளே வந்துடும். ஊறல் கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுனாக்கா இன்னொரு இரவும் நீங்கள் மூட்டம் வச்சுருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக மறுநாள் நல்ல ஒரு பருவம் கட்டியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் நிலத்தில் கொண்டு போய் நேரடியாக சேர்த்து விதப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நாற்றாங்கல்ல விட்டு பறித்து நடுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம். எந்த முறையாக இருந்தாலும், அதாவது ஒற்றை நெல் சாகுபடியாக இருந்தாலும் சரி, அல்லது நிறைய நாற்றுகளை கொண்டு நடுறதா இருந்தாலும் சரி, பாத்தி நடவுங்கிறது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமா, அதாவது வெற்றிகரமான ஒரு விஷயமா இந்த பாரம்பரிய நெல் சாகுபடியில் இருக்கிறத நான் உணர்ந்தேன். அது நேரடி விதைப்பை காட்டிலும் பறித்து நடுறது சிறப்பு. பறித்து நடுறதுலேயே வந்து ஒற்றை நாள் சாகுபடி அல்லது இந்த பாத்தி நடவு, அதை பட்டம் முடிச்சு நீங்கள் 5 நாற்று 6 நாற்று கூட வச்சு நடலாம். அப்படி நட்டால் கூட அது பாத்தி நடவாக நடணும். அப்படின்னா பாத்தி நடவாக நட்டுட்டு ஒரு முறை அல்லது 2 முறையாவது கோணாவீட்டரை கொண்டு உழுறப்ப நம்ம வேலை வந்து ரொம்ப எளிதாகுது. என்னென்னா அந்த பயிர் வந்து நிலத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கிட்டு நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து நல்ல மகசூல் கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு பயிராக மாறுது இந்த பாத்தி நடவு. ஆக நமக்கு இந்த பாத்தி நடவு நடுறதன் மூலமாக எப்படி பார்த்தாலும் ஒற்றை நெல் சாகுபடி இல்லைனா கூட நிறைய ஏக்கருக்கு 30 கிலோ விதையை பயன்படுத்துகிறவங்க ஒரு 20 கிலோ பயன்படுத்தினா கூட போதுமானதாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா இந்த போன்ற சிவப்பு ரகங்களையும் வெள்ளை இந்த மாதிரி ஆத்துருக்கு செடி தூயமல்லி பல ரகங்கள் இருக்குது. எதை வேணாலும் சாகுபடி பண்ணலாம். எல்லாத்தினுடைய தேவைகள் வந்து 4 நாள் பாரம்பரிய நெல் ரகங்கள் இந்த இயற்கை உணவுகளுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கப்போ வரவேற்பு இருக்குது. எல்லாருமே வந்து தைரியமாகவும் இந்த இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்துக்கிட்டு செஞ்சாக்கா நிச்சயமாக ஒரு வெற்றி அடைவதற்கு உள்ள ஒரு வாய்ப்பான சூழ்நிலை இருக்கிறது. நன்றி.